அனைவருக்கும் இனிய வணக்கம். 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு தமிழ் கவிராயர்கள் பிறந்தார்கள். தமிழை வளர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் பல்வேறு கவிதைகளை படைத்தார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கவிராயர் ராமச்சந்திர கவிராயர். இவர் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசுநல்லூர் என்கிற ஊரிலே பிறந்தார். ஆனால் அவர் வளர்ந்தது முழுக்க சென்னையிலே தான் அவர் வாழ்ந்தார். எல்லிஸ் துரை அன்றைக்கு சென்னையினுடைய கவர்னராக இருந்தார். அவருக்கு ஒரு நெருக்கமான தமிழ் நண்பராக இருந்தார். தமிழை சொல்லிக் கொடுத்தார். சித்திரக்கவி பாடுவதிலே மிகப்பெரிய வல்லவர். அந்த ராமச்சந்திர கவிராயரினுடைய கவிதைகள் ஒரு 70 கவிதைகள் கிடைக்கின்றன. மற்றவை அழிந்து விட்டதாக தெரிகிறது. ஆனால் பல கவிதைகள் வாழ்வியலினுடைய யதார்த்தம் பேசக்கூடியவைகளாக இருக்கின்றன. நாம் உண்மைதான் என்றைக்கும் வெல்லும், பொய் ஒருபோதும் வெல்லாது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் அவர் உண்மையாக அடிபட்டு அனுபவிக்கிறார். அந்த அனுபவித்ததை அவர் சொல்லுகிறார். கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன், காடெறியும் மறவனை நான் நாடாள்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன், போர்முகத்தை அறியானை புலியே என்றேன், மல்லாரும் புயமென்றேன் சூம்பல் தோலை, வழங்காத கையதனை வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான், யானும் என் குற்றத்தை ஏகின்றேனே என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இல்லாததெல்லாம் போய் புகழ்ந்து ஒவ்வொருத்தவன்கிட்ட பொருளை கேட்டு அவன்லாம் நீ சொல்றதெல்லாம் பொய்யாச்சடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வறுமை நிலையை அவர் எடுத்து காட்டுகிறார். இன்னொரு பாடல், அவர் அந்த காலத்தில் இருக்கிற புலவர்களுக்கு வெள்ளியில் ஒரு வெத்தலை பாக்கு டப்பா, அதை போல பாக்கு வெட்டி இன்றைய இளைஞர்கள் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். பாக்கு இருக்கிறதே, அதை வெட்டுவதற்கு ஒரு கையிலே ஒரு கருவி உண்டு. அதை மிகப்பெரிய பணக்காரர்கள் வெள்ளியிலே செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதை இவர் வைத்திருக்கிறார். புலவர்கள் ஒவ்வொரு சத்திரம் சாவடி என்று சொல்லுகிறார்களே, போகிற வழியில் எங்கே இருக்கிறதோ அங்கே தங்கியிருப்பார்கள். அப்படி போய் ஒரு சாவடியிலே தங்கி இருக்கிறார். இரவு தூங்குகிற போது அந்த பாக்கு வெட்டியை யாரோ எடுத்து விட்டார்கள். மறுநாள் காலை எழுந்து அவர் ஒரு கவிதை பாடுகிறார். விறகு தரிக்க, கறி நறுக்க, வெண்சோற்று உப்புக்கு அடகு வைக்க. எது இந்த பாக்கு வெட்டி எப்படிலாம் பயன்படுகிறது என்று சொல்லுகிறார். விறகு தரிக்க, விறகு வெட்டணும்னா அந்த பாக்கு வெட்டியை வச்சுட்டு பண்ணலாம். கறி நறுக்க, வெண்சோற்று உப்புக்கு அடகு வைக்க, பிறகு விறகு கிடைத்ததென்றால் நாளாக பிளந்து போட, பறக் பறக்கென்று சொரிய. எப்படி சொல்றார் பாருங்க, பறக் பறக்கென்று சொரிய, பதமாயிருந்த பாக்கு வெட்டி இறகு முளைத்து போவதுண்டோ. அது என்னடா பறந்தாடா போயிருக்கோம், யாரோ இந்த சத்திரத்தில் இருக்கிற ஆளுங்க தானடா திருடி இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்ல வருகிற போது, இறகு முளைத்து போவதுண்டோ எடுத்தீராய் கொடுப்பீரே, அதை கொடுத்துருங்கடா அப்படின்னு கெஞ்சுறார். ஏனென்றால் அப்பொழுது அவர் கையில் இருந்த ஒரே ஒரு சொத்து இந்த சொத்து தான், இந்த பாக்கு வெட்டி தான். இந்த வெள்ளி பாக்கு வெட்டியை மீட்பதற்காக ஒரு கவிதையை அவர் தந்திருக்கிறார். இன்னொரு கவிதை, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, பொன்னைத்தான் பொருளைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் எங்கும், பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியிற்றான் பண்ணினானே. ஒரு கவிஞனுடைய புலவனுடைய தேடல் தேவை எப்படி விழுகிறது பாருங்கள். கல் மண் எதையாவது தின்னா உடம்புல தாங்குற மாதிரி நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை காசு பணம்னு அள்ளி கொடுத்து
நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டாங்களா? இல்லையே, எங்கே போனாலும் நம்ம சோத்துக்கு அலைய வேண்டியிருக்க என்று அந்த காலத்தில் இருந்த புலவர்களினுடைய நிலையை வெளிப்படுத்துவதாக அருமையான ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இன்னொரு பாடல், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ நமக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறான்னா, சென்னையில் வேங்கசாமி அப்படின்னு ஒருத்தர், மயிலாப்பூரில் வேங்கடசாமி, அவர்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். பொன்னப்பசாமின்னு அவங்க அப்பா. இவர்தான் புலவர்களை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தர்மகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அவரை குறித்து ஒரு பாடலை இவர் பாடுகிறார். மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடல் போய்படுத்தான் முகுந்த சாமி, தான்கமல பொய் உரைத்தான் தலைநாள் சாமி, தடை வரையில் உழன்று நின்றான் தகப்பன் சாமி, வாங்கி உண்ண வழிவகுத்தான் வயிற்று சாமி, வானருக்கு இறங்குவதோர் யார் மற்றோர் சாமி, ஓங்கிய சீர் மயிலையிலே பொன்னப்ப சாமி, உதவிய வெங்கடசாமி உசித வேலே என்று அவருக்கு ஒரு பாராட்டை சொல்லுகிறார். இந்த கவிதையிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி, சிவபெருமான் இருக்கிறானே, அவன் ஓடி போய் மூங்கிலே ஒளிந்து கொண்டான் முக்கன் சாமி. முகுந்த சாமி, முகுந்த சாமின்னா திருமால், முதிய கடல் போய் படுத்து கொண்டான், பார்க்கடல்ல போய் அவன் படுத்துக்கிட்டான். அதற்கு பிறகு நால்கால் சாமி பிரம்மன், தான் கமல போய் உறைந்தான் தலைகால் சாமி. பிரம்மன் இருக்கிறானே, அவன் 4 தலை கொண்டவன், அவன் போய் தாமரையில் ஒளிந்து கொண்டான். தடைவரையில் உழன்று நின்றான் தகப்பன் சாமி, முருகனுக்கு வழி இல்லாமல் உழன்று கொண்டே நிற்கிறான் முருகசாமி. வாங்கி உண்ண வழியிலே நின்று கொண்டான், எங்கெங்கெல்லாம் குளத்தங்கரை இருக்கோ அங்கெல்லாம் வாங்கி திங்கிறதுக்காக நின்று கொண்டான் வயிற்று சாமி, பிள்ளையார். எல்லா சாமிகளும் ஓடி ஒளிஞ்சிட்டான், நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது? அதனால தான் கடைசியாக போய் நான் வேங்கடசாமிகிட்ட கேட்குறேன், பொன்னப்ப சாமி தந்த வெங்கடசாமிகிட்ட கேட்குறேன், வேங்கடசாமியே பல்லாண்டு வாழ்க, எங்களுக்கெல்லாம் உதவியதற்காக என்று சொல்லுகிற ஒரு கவிதை. சித்திரக்கவி வரைவதிலே சிறந்து நின்ற அந்த ராமச்சந்திர கவிராயனுடைய கவிதைகள் படிக்கப்பட வேண்டியவை. ஒவ்வொன்றும் வாழ்வினுடைய யதார்த்தம் பேசுகிற ருசிகரமான கவிதைகள். இலக்கிய இன்பம் என்றைக்கும் இன்பம். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.